இன்றைய ஈழத்து முற்றம் நிகழ்ச்சியிலே இடம்பெறுவது காலமான இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மற்றும் பல்துறை கலைஞர் ஜோர்ஜ் சந்திரசேகரன் அவர்கள் பற்றிய நினைவு பதிவு. இந்த நினைவு பதிவு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் ஒலிபரப்பாளர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எஸ் எழில்வேந்தன் அவர்களால் வழங்கப்பட்டிருந்தது. வணக்கம் அண்ணா. வணக்கம் பிரபா. ஜோர்ஜ் சந்திரசேகரன் அவர்கள் மறைந்து 2 வாரங்கள் ஓடிவிட்டன. அங்கே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கூட சிறப்பான ஒரு அஞ்சலியை செய்திருந்தது என்று அறிந்திருந்தேன். அதேவேளை தொலைக்காட்சி கூட நான் நினைக்கின்றேன் சுயாதீன தொலைக்காட்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை கொடுத்திருந்தது, அப்படித்தானே? ஜோர்ஜ் சந்திரசேகரன் அவர்களை பற்றிய உங்களது அஞ்சலி பகிர்வை தாருங்கள். அதாவது அவருடைய காலத்திலே நீங்களும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய சமகால ஒலிபரப்பாளர் மற்றும் தயாரிப்பாளராக இருந்திருக்கிறீர்கள். ஆமாம், உண்மையிலே பிரபா, ஜோர்ஜை பற்றி இங்கே நினைவு கொள்ளும் போது என் மனக்கண் முன்னே வருகின்ற ஜோர்ஜ் நான் சிறு பையனாக, அதாவது அரைக்காச்சட்டை போட்டுக்கொண்டு திரிகின்ற காலத்திலே நான் ஜோர்ஜை கண்டிருக்கின்றேன். அப்போது என்னுடைய தந்தையார் ஆட்டுப்பட்டி தெரு, கொழும்பு ஆட்டுப்பட்டி தெருவில் உள்ள அரசு பதிப்பகம், அதாவது எம்.ஏ. ரகுமான் அவர்களுடைய சொந்தமாக இருந்த ரெயின்போ பிரிண்டர்ஸ் என்ற ஒரு அச்சுக்கூடத்துக்கு கொழும்புக்கு வரும்போதெல்லாம் செல்வார். என்னுடைய தந்தையாருக்கும் எம்.ஏ. ரகுமான் அவர்களுக்கும் இடையிலே ஒரு நட்பு இருந்தது. அங்கே தான் எஸ். பொன்னுத்துறை அவர்களும் எம்.ஏ. ரகுமான் அவர்களுடன் இணைந்து அங்கே பணியாற்றிக் கொண்டிருந்தார், அல்லது நூல்கள் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தார். இடம்புரை என்ற ஒரு மாத சஞ்சிகை அங்கிருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. அப்போது எனக்கு ஒரு முறை, நான் சின்ன பையனாக இருந்த போது எனக்கு ஹெர்னியா ஆபரேஷன் நடைபெற்றது, குடலிறக்க ஆபரேஷன். அது முடித்துவிட்டு நாங்கள் எல்லோரும் காராமத்துக்கு போக வேண்டும். அதற்கு முன்னர் நாங்கள் அங்கே ரெயின்போ பிரஸில் தான் போய் நின்றோம். அப்போது நான் அங்கே பார்த்தேன், அங்கே முன்னே அந்த ரெயின்போ பிரஸிலே முன்னால் ஒரு மேசையிலே அமர்ந்து கொண்டு ஒரு மெல்லிய குச்சியான ஒரு இளைஞர் இருந்து கொண்டு பூ ஃபீடிங் பார்த்துக் கொண்டிருப்பார். அவரை என்னுடைய தந்தையார் ஜோர்ஜ் என்று அழைப்பதை நான் கேட்டிருக்கிறேன். இவர்தான் ஒரு ஜோர்ஜ் சந்திரசேகரன், இவருடன் நான் பணியாற்ற போகிறேன் என்று அப்போது அரைக்காட்சியத்தை போட்ட, அதாவது 9-10 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த காலத்திலே நான் அறிந்திருக்கவில்லை. பிறகு இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு 62ஆம் ஆண்டிலே என்னுடைய தந்தையார், உங்களுக்கு தெரியும், கவிஞர் நீலாவணன், அவர் கல்முனை தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர். 62ஆம் ஆண்டு காலஞ்சென்ற இலங்கையர் கோன் அவர்களின் நினைவாக, அதாவது 61 அவர் மரணமானார். இலங்கையர் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இலங்கையர் அவர்கள் கல்முனையிலே ஒரு பெரிய இலக்கிய விழாவை நடத்த வேண்டும் என்ற அவருடன் பல திட்டங்களை போட்டிருந்தார். அதற்கு முன்னேற அவர் திடீரென இறந்து விட்டார். அவரின் ஞாபகார்த்தமாக கல்முனை தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஒரு முதலாவது கலை இலக்கிய விழாவை ஏற்பாடு செய்து நடத்திய போது அவர்கள் ஒரு சிறுகதை போட்டி ஒன்றை நடத்தினார்கள். அந்த போட்டியிலே பரிசு பெற்றவர், 1ஆம் பரிசு பாலகிருஷ்ணன் என்று நினைக்கின்றேன், 2ஆம் பரிசு குண்டுமாமா என்ற ஒரு சிறுகதைக்கு கிடைத்தது. அந்த கதையை எழுதியவர் ஜோர்ஜ் சந்திரசேகரன். அப்போது கூட நான் அறிந்திருக்கவில்லை இவர்தான். நான் சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த நேரத்திலே என்னுடைய தந்தையாரின் இலக்கிய முயற்சிகளை நான் தொடர்ந்து அவதானித்து வருவதுண்டு. அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை நானும் சேர்ந்து திரிவதுண்டு. அதனால் தான் இந்த கதையெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. குண்டுமாமா சிறுகதையை எழுதியவர் ஜோர்ஜ் சந்திரசேகரன் என்பவர் ஒருவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு பரிசு கிடைத்தது. அப்போது அப்பா சொன்னார், இவர் தான் ரெயின்போ பிரிண்ட்ஸ்ல முன்னுக்கு இருக்கிறவர் என்று சொல்லி சொன்னார். அதோட முடிந்தது கதை. அதற்கு பிறகு நான் 77 என்று நினைக்கிறேன், 77 வானொலியிலே நான் ஒரு பகுதி நேர, அதாவது கண்ட்ராக்ட் அடிப்படை, ஒப்பந்த அடிப்படையிலே தொழிலுக்கு சேர்ந்த போது அங்கே இந்த ஜோர்ஜ் சந்திரசேகரனை நான் கண்டேன். இந்த ஜோர்ஜ் சந்திரசேகரன் அடிக்கடி இந்த செய்திகள் வாசிக்கும் போது அப்ப அதை சொல்வார், நன்றாக இந்த செய்தி வாசிக்கிறார் இவர் தான் ஜோர்ஜ், நாங்கள் முதல் ரெயின்போ பிரஸ்ல பார்த்த ஜோர்ஜ் இவர் தான் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். நான் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு வந்தது, ஜோர்ஜை கண்டது, நான் போய் அவரிடம் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு, என்னை உங்களுக்கு தெரியுமா, நான் நீலாவணனுடைய மகன் என்று சொன்னது மிகவும் சந்தோஷமாக அவர் என்னுடன் உரையாட தொடங்கினார். ஜோர்ஜ் சந்திரசேகரனுடைய
இந்த ஆரம்ப கால நினைவுகளை பார்க்கும்போது இதுதான் என்னுடைய மனதிலே நிழலாடுகின்ற விஷயங்கள். அதற்கு பிறகு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே நான் பணியாற்ற வந்த போது ஜோர்ஜிடம் நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த நாடகத்திலே எனக்கு இயல்பாக ஈடுபாடு இருந்தது, அவருக்கும் நாடகத்திலே ஈடுபாடு இருந்தது. ஆகவே இருவரும் நாடகங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருப்போம். குறிப்பாக ஜோர்ஜ் அவர்கள் எமது தமிழ் நாடகங்களை விடுத்து அவர் மேலைத்தேய நாடகங்கள் தொடர்பான நிறைய அறிவு இருந்தது, மேலைத்தேய திரைப்படங்கள் தொடர்பான நிறைய அறிவு இருந்தது. அவற்றை பற்றி எல்லாம் பேசுவார். அவருக்கு எனக்கு தெரிந்த வகையிலே தனக்கு தெரிந்த விஷயங்களை பிறரிடம் பேசி அவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது. அதன் காரணமாக அவர் எங்களுடன் பேசிக் கொண்டிருப்பார், உரையாடி கொண்டிருப்பார். பல விஷயங்களை சொல்வார், பற்றியோ அல்லது ஜூஜினோனிலை பற்றியோ இவர்களை பற்றி எல்லாம் நிறைய விஷயங்களை அவர் அந்த நாடகம் இப்படி இந்த நாடகம் இப்படி அல்லது பெக்கட்டை பற்றி அப்படி இப்படி என்று நிறைய விஷயங்களை எங்களுடன் அவர் பகிர்ந்து கொள்வார். அடிக்கடி வருகின்ற இளைஞர்கள் எல்லோருக்குமே அவர் தனது விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு ஆவல் மிக்கவராக இருந்தார். ஜோர்ஜிடம் நான் கண்ட இன்னும் ஒரு அது இயல்பு இன்னும் வந்தால் அது சிறப்பு இயல்பா அல்லது என்னென்று சொல்ல தெரியாதுல்ல எனக்கு. அவரை திருப்திப்படுத்துவது மிக சிரமம் பிரபா. அதாவது எவ்வளவு சிறப்பாகத்தான் நாங்கள் ஒரு நாடகத்திலே நடித்தாலும், எவ்வளவு சிறப்பாகத்தான் ஒரு நிகழ்ச்சியை செய்தாலும் போய் நாங்கள் ஜோர்ஜை நாங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருப்போம். நாங்கள் அவரை போய் ஜோர்ஜ் எப்படி இருந்தது கேட்டால் ஏதோ இருந்தது என்று சொல்லி வருவாரே தவிர நன்றாக இருந்தது ஒரு நாளுமே அவர் சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நன்றாக செய்ய வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அவர் செய்தார். அதுக்கு பிறகு அவருடன் நாங்கள் பேசி பழகி கொண்டு போகும்போது உண்மையிலேயே அவருக்கு வானொலியிலே ஒரு குருவாக இருந்தவர் சொன்னபோது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் தான் அவருடைய குருவாக இருந்திருக்கிறார். அவர் சென்ட் பெனடிக்ட் கல்லூரியிலே கல்வி கட்ட காலத்திலே இளைஞர் மன்றம் என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக அவர் வந்தபோது அவர் சிவத்தம்பி அவர்களிடம் தான் அப்போது அந்த வானொலி அண்ணாவாக இருந்திருக்கிறார். அவரால் புடம் போடப்பட்ட ஒருவராகத்தான் ஜோர்ஜ் சந்திரசேகரன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய வானொலி மாணாக்கர் ஜோர்ஜ் என்று சொன்னால் அது மிக இல்லை. அது மட்டுமில்லை, ஜோர்ஜ் வந்து ஒரு சிறுகதை எழுத்தாளர், நாடக எழுத்தாளர், ஒரு நாடக நடிகர், தொலைக்காட்சி நடிகர், இப்படி அவரை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். இதை தவிர அவருக்கு இருந்த சித்திரம் வருகின்ற இயல்பை பற்றி சொல்ல வேண்டும் பிரபா. அவர் அந்த காலத்தில் மித்திரன் இதழில் என்று நினைக்கிறேன் சித்திர கதைகள் கூட செய்திருக்கிறார். KS சந்திரன் என்ற பெயரிலே வரைந்து செய்திருக்கிறார். இப்படி அவரை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கிறது பிரபா. நீங்கள் ஏதாவது கேட்டால் அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவர் வெறுமனே ஒரு ஒலிபரப்பாளராக மட்டுமல்லாது நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார், ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் சொன்னது போல ஒரு ஓவியராகவும் இருந்த ஒரு பல்துறை கலைஞர் என்று சொன்னால் மிக இல்லை, அப்படித்தானே? ஆமாம். அது மட்டுமல்ல, அவர் மேலைத்தேய நாடகங்களை எல்லாம் மொழிபெயர்க்கின்ற பழக்கம் இருக்கிறது. குறிப்பாக இந்த அபத்த நாடகங்கள் என்ற அப்சர்ட் பிளே சொல்வார்கள். அந்த நாடகங்களிலே எழுதுவதிலே அதை நடிப்பதிலே எல்லாம் அவருக்கு ஆர்வம் இருந்தது. அவர் நான் நினைக்கிறேன் 99ஆம் ஆண்டு அபத்த நாடகங்கள் என்ற ஒரு நூலை கூட அவர் வெளியிட்டார். அந்த நூல் அவருடைய பிள்ளைகளின் அவர் மகளின் திருமணத்திற்காக அவர் அந்த திருமணத்தை நினைவு கூர்ந்து வெளியிட்ட ஒரு நூலாக அது அமைந்தது. அபத்த நாடகங்கள் என்று 2 நாடகங்களை கொண்ட, அதாவது நத்தை மாமையும் இன்னும் ஒரு சொர்க்கம் நரகம் என்ற 2 நாடகங்களை நினைக்கின்றேன். இவையெல்லாம் என் மனத்தில் இருக்கின்றவையெல்லாம் சொல்கிறேன். அந்த 2 நாடகங்களையும் ஒரு நூலாக வெளியிட்டார். அதை தவிர ஜோர்ஜ் வந்து அநேகமாக அவர் இன்னும் ஒரு விஷயம், ஜோகர் சுவாமிகளின் சும்மா இருத்தல் சுகம் என்ற அந்த தாரக மந்திரத்தை அவர் மிகவும் பற்றி பிடித்திருந்தார். என்றால் அவருக்கு அவர் இயல்பாகவே அவருக்கு உடம்பு ஒரு சோம்பரின்னு சொல்லலாம். ஆனால் அவர் எழுத்து வேலைகளில் இருப்பாரே தவிர பெரிதாக ஈடுபட மாட்டார், பெரிய விஷயங்களே பெரிதாக பாய்ந்து போய் ஈடுபட மாட்டார். ஆனால் நிறைய விஷயங்கள், நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பார். எவர் கொண்டு போய் ஒரு ஓட்டோகிராஃப் கொடுத்தாலும் சும்மா இருத்த சுகம் என்று எழுதி கொடுப்பார். ஜோகர் சுவாமிகள் சும்மா இருத்த சுகம் என்று அந்த வாக்கியத்திலே அவருக்கு எவ்வளவு மகா வாக்கியத்திலே அவருக்கு எவ்வளவு பற்றிருந்ததோ நான் அறிய. எல்லோருக்கும் அந்த சும்மா இருத்த சுகம், அது மேதில் கூட சும்மா இருத்த சுகம் என்று எழுதி வைத்திருப்பார்.
இப்படி அவரது இயல்புகளை சொல்லுவார். மற்றது அவர் மிகவும் சிறந்த ஒரு சதுரங்க விளையாட்டுக்காரர், செஸ் விளையாட்டுக்காரர். அநேகமாக ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நூல்களை எல்லாம் சிறப்பாக வாசிப்பார். அதாவது எல்லோரையும் விட ஒரு வித்தியாசமான மனிதராக அவர் இருந்தார் என்றுதான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு நல்ல ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார். அதாவது ஆரம்ப காலத்திலே அவர்கள் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் பாராட்டுகின்ற வகையிலே கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு சிறப்பு அவர்களிடம் இருந்தது. தானாகவே கவிதை இலக்கணங்களை கற்று, அதாவது யாப்பருங்கல காரிகையை இந்தியாவில் இருந்து தன்னுடைய பேனா நண்பர் மூலம் பெற்று அதன் மூலம் கவிதை இலக்கணத்தை கற்று அந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்றால், அதாவது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அவரது கவிதையை பாராட்டி அப்போது இசை பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த மணிபாகவரிடம் கொடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியிலே வெள்ளிசை பாடலாக கூட பாட வைத்திருக்கிறார். இவர் அந்த ஒலிபரப்பு துறையிலே இப்படியான இவருடைய அந்த பல்துறை நோக்கு என்பது எவ்வளவு தூரம் பயன்படுத்தப்பட்டது? உண்மையிலே அவர் என்னை பொறுத்த நான் கண்ட விஷயங்கள் என்று சொன்னால் அவருடைய அபத்த நாடகங்களை சொல்லலாம். அபத்த நாடகங்கள் என்பது அப்சர்ட் பிளே என்பது ஆங்கில மொழி மூலம் செய்யப்படுகின்ற ஒரு இது. அதை அவர் தமிழுக்கு அறிமுகம் செய்தார் சொல்லலாம். தாளை லய நாடகம் என்ற நாடகத்தை அவர் மிகவும் சிறப்பாக கையாண்டார் வானொலியிலே. அதே போன்று தொலைக்காட்சிக்கு நாடகங்களை எழுதியது மட்டுமில்லை, நடித்திருக்கிறார். அதிலே நல்ல நல்ல பாத்திரங்களில் நடித்திருக்கிறார். அதே போன்று அவர் எனக்கு தெரியும் அவர் ஒரு தொலைக்காட்சிக்காக ஒரு பிரதியை எழுதி வைத்திருந்தார். தனியே விரல்களை வைத்துக் கொண்டே அந்த ஒரு கதையை சொல்லுகின்ற பாங்கு, தனியே வீரர்கள் மாத்திருந்தான். அதாவது ஒரு காதலன் காதலியின் வீரர்கள், அவை திருமணத்திலே அந்த வீரர்கள் பற்றி பிடிக்கின்றது, முதலிரவிலே அந்த வீரர்கள் பற்றி பிடிக்கின்றது, அப்படியான பிள்ளை பிறக்கின்றது வீரல், அப்படி என்று தனியே இந்த வீரர்களை வைத்துக் கொண்டே அவர் ஒரு நாடக பிரதியை எழுதியிருந்தார். இப்படி எல்லாவற்றையும் வித்தியாசமாக பார்க்கின்ற ஒரு மனிதராக அவர் இருந்தார். இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த அவனிடத்திலே சில புதிய முயற்சிகளான நாடகங்களை, அதாவது பரீட்சாத்து நாடகங்கள் என்ற ஒரு நாடக முயற்சியில் அவர் ஈடுபட்டார். விக்னேஸ்வரனுடன் இணைந்து அந்த நாடக முயற்சியில் அவர் ஈடுபட்டார். அவர் பிரதிகள் எழுதி கொடுக்க விக்னேஸ்வரன் அவற்றை தயாரித்திருக்கிறார்கள். அதை மட்டுமல்ல, மேடையிலே இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த அவன மேடை நாடக விழாக்களிலே கூட அவர் நாடகங்களை எழுதி அதிலே நடித்து இயக்கி நடித்திருக்கிறார். நான் பார்க்க அவர் நடித்திருக்கிறார். அந்த உண்மையிலேயே நாடகம் என்று சொல்லுகின்ற போது ஜோர்ஜை இலங்கையின் நாடக துறை என்று வரும்போது ஜோர்ஜை விலக்கிவிட்டு வெறும் ஒரு வரலாற்றை எழுத முடியாது என்ற வகையிலே ஜோர்ஜின் பங்களிப்பு நிறையவே இருந்திருக்கிறது என்று நிச்சயமாக துணிந்து சொல்லலாம். கடந்த வாரம் ஒரு வார பத்திரிகையினுடைய சிறப்பு கண்ணோட்டம், அதாவது சிறப்பு கட்டுரையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், ஜோர்ஜ் சந்திரசேகரன் அவர்கள் தான் முதல் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தார். அதாவது தமிழ் நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் இல்லையா? ஆமாம், செய்தி பிரிவு, அதாவது ITN என்ற செய்தி பிரிவு தனியார் நிறுவனம் ஒன்றால் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பிறகு அங்கே தமிழ் செய்தி பிரிவுக்கு பொறுப்பாக ஜோர்ஜ் சந்திரசேகரன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனை அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் நினைக்கின்றேன். ஆமாம், இதேவேளை எழிலண்ணா நீண்ட, அதாவது குறுகிய கால வேளையிலே இப்படியான ஒரு வாய்ப்புக்கு நீங்கள் மனமும் வந்து ஜோர்ஜ் சந்திரசேகரன் அவர்களை பற்றிய நினைவு பகிர்வுகளை கொடுத்திருந்தீர்கள். ஆரம்ப காலம் தொட்டி, அதாவது உங்களுடைய பால்ய காலம் முதலே அவரை உங்களால் உள்வாங்கக்கூடிய ஒரு அனுபவமும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த வாரம் ஜோர்ஜை பற்றி இன்னும் சில விஷயங்களை நான் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாராளமாக சொல்லுங்கள். ஜோர்ஜ் அவர்கள் மேலைத்தேய இலக்கியங்கள் பற்றி அவருக்கு நீண்ட ஈடுபாடு இருந்தது. அதே போன்று மகாகவி பாரதி தொடர்பாக அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. அதாவது மகாகவி பாரதியின் குயில்பாட்டை வானொலி வடிவமாக்கி வழங்கியவர் ஜோர்ஜ் தான். அதிலே அவர் ஜோர்ஜ் நடித்தார். அதிலே அந்த குரலிலே நடித்த அந்த ஒளிப்பதிவு இன்னும் அங்கே இருக்கிறது. உண்மையிலே அவர் தனது பாரதி மீது கொண்ட பற்று காரணமாக தனது பிள்ளை ஒன்றுக்கு பெண் பிள்ளைக்கு பாரதி என்று பெயரை சூட்டியிருந்தார். அந்த பிள்ளையை கூட நாடகம் தொடர்பான கற்கை நெறியில் தான் கற்க விட்டார் என்று நினைக்கிறேன் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திலே. இன்னும் ஒரு புதல்வருக்கு, ஒரே ஒரு புதல்வர் என்று நினைக்கிறேன், 3 பெண் பிள்ளைகள் ஒரு புதல்வர் என்று நினைக்கிறேன். அந்த புதல்வருக்கு காப்கா என்ற ஒரு, அதாவது வேலைத்தேய எழுத்தாளர் காப்கா என்ற பெயரை அவருக்கு சூட்டியிருந்தார். அதாவது அவருக்கு உறவினர்களால் அது காக்கா
என்று இந்த பிள்ளைக்கு காக்காண்டு பேர் வைக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் அதை மறுத்து, இல்லை காப்கா எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளர், நம்முடைய பேரை என்னுடைய பிள்ளைக்கு வைக்க எனக்கு உரிமை இல்லையா என்று அந்த அவ்வாறு பெயரை அந்த பிள்ளைக்கு சூட்டியவர். அதே போன்று அவரால் எழுதப்பட்ட 4 நூல்கள் இருக்கின்றன. ஒன்று அவரது சிறுகதை தொகுதி, சந்திரசேகரன் சிறுகதைகள், அதுக்கு சாகித்ய மண்டல பரிசு கிடைத்தது. அபத்த நாடகங்கள் கிடைத்தன. சருகு கசிய மீதங்கள் என்ற ஒரு அவரது வாழ்க்கை வரலாறு, வானொலியோடு தொடர்புடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் படைத்திருந்தார். அதன் 2வது தொகுதியாக வானொலியின் நானும் என்ற ஒரு தொகுதி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகும் அவர் பல இலக்கிய முயற்சிகளிலே அவர் ஈடுபட்டார் என்று அறிகின்றேன். கடந்த வாரம் மௌனகுரு பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது சொன்னார், தான் அவரை சந்தித்த போது நாடகம் தொடர்பான ஒரு பெரிய ஒரு ஆய்வு நூலை அவர் எழுதி கையெழுத்து பிரதியாக வைத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் முடிந்தால் அதனை பெற்று நூலாக்க முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய இந்த உரையை கேட்டுக்கொண்டு இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எவராவது முன்வந்து அதனை செய்தார்களே ஆனால், ஒன்று ஜோர்ஜுக்கு நாம் செய்யும் நன்றி கடனாக இருக்கிறோம், மற்றது தமிழ் கூறும் நல்லுலக நாடக வளர்ச்சிக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு பெரிய கைங்கரியமாக இருக்கும். யாராவது இதற்கு முன்வர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய உடன்பிறப்புகள், உங்களால் முடிந்தால் தமிழ் கூறும் நாடக உலகிற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கைமாறாகவும் ஜோர்ஜை நினைவு கூறுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பணியாகவும் அது அமையும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். முடிந்தால் அவருடைய குடும்பத்தினர் இருக்கிறார்கள். மட்டக்களப்பு தாமரைக்கணியிலே இசை ஒழுங்கு என்ற விலாசத்திலே ஜோர்ஜின் வீடு இருக்கிறது. யாராவது எழுதி கேட்டு அதனை பெற்று அதனை நீங்கள் செய்தால் அதை நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவேன். உண்மையிலேயே ஒரு பெரிய அரிய தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறீர்களா? நீங்கள் சொன்னது போல ஜோர்ஜ் அவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு நன்றி கடனாகவும், அதேவேளை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஒரு அரிய ஒரு நூலை வெளிக்கொணர்ந்த ஒரு பெருமையும் எங்களை சாரும், இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. ஆமாம், ஜோர்ஜ் போன்ற ஒரு அந்த கலைஞன் உண்மையிலேயே சொல்வார்கள், நான் சோக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார் போட்டு இருக்கிறது, எங்களை நாங்களே கூவி விற்க வேண்டும், மற்றவன் விற்பான் என்று எதிர்பார்க்க கூடாது என்று ஒரு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே ஜோர்ஜ் அந்த காரியத்தை செய்யவில்லை. அதுதான் உண்மையிலே ஜோர்ஜ் விட்ட பிள்ளை என்று நினைக்கிறேன். அது பலர் எப்படித்தான் ஒரு முட்டையை விட்டு கோழி போல் கொக்கரி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் நிறைய முட்டையில் விட்டு ஆமை போல தூங்குகின்றவர் இருக்கிறார்கள். ஜோர்ஜ் ஒரு ஆமையாகவே இருந்து விட்டார். அவர் உண்மையிலே அவருக்கு கிடைக்க வேண்டிய புகழ் பெருமைகள் இதைவிட இன்னும் பல இருக்கின்றன. ஆனால் அவர் அதனை தேடி போகவில்லை, தேடி பெறவில்லை. நான் மட்டக்களப்பு பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் அவருக்கு ஒரு சிறப்பு விருதினை வழங்கியது என்று நினைக்கின்றேன் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர். அப்போதுதான் இந்த நாடக பிறவி பற்றி மௌனகுரு பேராசிரியர் மௌனகுரு அவர்களிடம் ஜோர்ஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனை மௌனகுரு அவர்கள் பார்த்ததாகவும் சொன்னார். மிகச்சிறந்த ஏதோ ஒரு நாடகம் தொடர்பான ஒரு மொழிபெயர்ப்பு மற்றும் அது தொடர்பான கட்டுரைகள் எல்லாம் அடங்கிய ஒரு நல்லதொரு நூலாக அது அமையும் என்று அன்று அவர் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் சொன்னார்கள். ஆகவே முடிந்தால் அதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையிலே ஜோர்ஜ் போன்ற ஒரு கலைஞனுக்கு எங்கே எவர் கேட்டாலும் நான் என்னுடன் சமகாலத்தில் பணிபுரிந்த என்னை விட மூத்த ஒரு கலைஞனுக்கு நான் செய்கின்ற ஒரு அஞ்சலியாகவே நான் இதனை கருதி நீங்கள் கேட்டுக்கொண்டதிலே நான் எதுவிதமான புத்தகங்களும் கையில் நான் இப்போது தெரிவிலே ஒரு ஓர்கிறேன் என்றுதான் அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது நான் உடனடியாக ஒப்புக்கொண்டதற்கு காரணமே அந்த கலைஞனுக்கு எத்தனை தரம் அஞ்சலி செலுத்தினாலும் அது தரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பிரபா, உண்மையிலேயா நிகழ வைக்கின்றது இப்படியான ஒரு அஞ்சலி பகிர்வு என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பதிவாக இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. அந்த பெரும் பணியை எமக்கு தந்தமைக்காக உண்மையிலேயே ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூடுதாவனத்தினுடைய நேர்கள் சார்பிலே எமது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி பிரபா, நன்றி. இந்த வாய்ப்பில் எனக்கு தந்தமைக்கு உங்களுக்கு நன்றி.